இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க யாழினி? கிழங்கு பொடி பண்ண போகிறீங்க இல்லைங்களா? ஓகே ஓகே. இப்போ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க காட்ட முடியுமா? காட்டுங்க. இது என்னங்க? இது சொல்லுங்க. கடலைப்பொடி. ஓகே, கடலைப்பொடி. இது மாவு, அரிசி மாவுங்க. அரிசி மாவு. ஓகே. இது மஞ்சள்தூள். ஓகே. இது உப்பு. ஓகே. இது மிளகாத்தூள். ஓகே ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா கிழங்கு பொடி பண்ண போகிறீங்க. இது வந்து கிழங்கு. என்ன கிழங்குங்க? சமையல் பண்ண கிழங்கு. அப்படிங்களா? ஓகே ஓகே ஃபைன். ஓகே. ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் இதில் என்ன ஆட் பண்ண போகிறீங்க யாழினி சொல்லுங்கள். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ ஆட் பண்ணுங்கள். ஒன்று ஆட் பண்ணுங்கள். ஆமாங்க, ஆட் பண்ணுங்கள். ஓகே. இப்போ என்ன ஆட் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். அது பேர் என்னங்க? பொடி. ஓகே 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 டன். சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு. இது அரிசி மாவு. அரிசி மாவு. இப்போ லாஸ்ட்டாக போட்டது உப்பு. ஓகே ஓகே. அது இது மிளகு பொடி. ஓகே. இது மஞ்சள் மஞ்சள் பொடி. ஓகே. இப்போ நீங்கள் இதெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க? நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் யாழினி, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, மிக்ஸ் பண்ணுங்கள். கையில் பிடிச்சிக்கோங்க, இந்த சைடு கையில் பிடிச்சிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணலாமா? ஓகே, நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு குக் பண்ண நல்லா வருமா? ஓகே, கையில் பிடிச்சிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் யாழினி. ஓகே. கொஞ்சம் தண்ணி. ஓகே, கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. போதும் போதும். ஓகே ஓகே. கையில் பிடிச்சிக்கோங்க, கையில் பிடிச்சி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடி பாவி, மொத்தத்தையும் தண்ணி ஆக்கிட்டடி. இதில் இதில் எதுவுமே பண்ண முடியாது யாழினி, இவ்வளோ தண்ணி ஆயிடுச்சு. விடுங்க பார்க்கலாம், விடுங்க விடுங்க. கொஞ்சமாக இதில் தண்ணியை ஃபில்டர் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுவோம். நீங்கள் ரொம்ப தண்ணியாக இது பண்ணியிருக்கீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் யாழினி. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இல்லை இல்லை, அது ஊற்ற வேணாம். நீங்கள் அதை அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா பிடிங்க, இந்த இடத்துல இங்கே பிடிங்க, கையில் பிடிச்சி மிக்ஸ் பண்ணுங்க யாழினி. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இங்கே பிடிங்க. பண்ணிட்டீங்களா? ஓகே, ரெடிங்களா? பேட்டர் நல்லா ரெடி ஆகிடுச்சாங்க நமக்கு? ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் இதை பிடிக்க முடியுமா? வீடியோ காட்ட முடியுமா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருக்கோம், கடாயில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் இதை அப்படியே காட்டுங்க. நான் மிக்ஸ் பண்ணுறேன், இதை காட்டுங்க. விடுங்க விடுங்க. நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்கன்னு நினைக்கிறேன் யாழினி. ஓகே, இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா யாழினி? இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்ன பண்ண போகிறோம் ஒன்றுண்ணா. ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ண இந்த இதில் தான் நம்ம வந்து டிப் பண்ண போகிறோம். என்ன டிப் பண்ண போகிறோம் சொல்லுங்கள். கிழங்கு இருக்கு இல்லைங்களா? கிழங்கு ஒன்று ஒன்றா டிப் பண்ணிவிட்டு நம்ம எதில் போட போகிறோம்? எதில் போட போகிறோம்? இல்லை, எதில்? கடாயில் என்ன இருக்குது? எண்ணெய் இருக்குது. ஓ, ஸோ நம்ம இப்போ இருங்க இருங்க, வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்க யாழினி. எண்ணெய் வந்து நமக்கு நல்லா சூடாகணும் இல்லைங்களா? சரி ஓகே. இங்கே பாருங்கள், நீங்கள் வேறு என்னெல்லாம் நல்லா சமைப்பீங்க யாழினி? எல்லாம் சமைப்பீங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்னா என்ன டிஷ் சொல்வீங்க? ஓ அப்படிங்களா? இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னு கேட்குறேன். என்ன டிஷ் ரொம்ப? ஐஸ்கிரீம் பண்ணுவீங்களா? வா, ஓகே. வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க யாழினி? நல்லா நில்லுங்க. இல்லை, வேற என்ன சமைப்பீங்கன்னு கேட்குறேன். ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு ரொம்ப என்ன குழம்பு பிடிக்கும் யாழினி?
உங்களுக்கு என்ன குழம்பு ரொம்ப பிடிக்கும்? குழம்பு ம் எனக்கு வசதி இல்ல. வசதி வசதி இல்லனால ம் சாப்பிடுறது இல்ல. அப்படிங்களா? அதனால. ஓ என்ன வசதி இல்லை உங்களுக்கு பெருசா? அதான். அதான் எந்த மாதிரியான வசதி? அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. ஓ அப்படிங்களா? எனக்கு காஞ்சிட்டீங்க. எண்ணெய் காஞ்சிருச்சிங்களா? பட் எனக்கு அது மாதிரி ஒன்றும் தெரியலீங்களே. இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் காயணும்னு நினைக்கிறேங்க. காஞ்சி. ஆஹா இல்லைங்க, இன்னும் காயலை. கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே அம்மா சொல்லுங்க. காஞ்சிடுச்சு. இல்லைடா கண்ணா, இன்னும் கொஞ்சம். பாத்தீங்களா? இல்லைங்க, நீங்கள் காயலைங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கை வந்து மேலே தெரிக்குங்க. இல்லைனா நம்ம வந்து குக் பண்ணவே வேணாம். நீங்கள் கிளம்புங்க, காற்று வரட்டும். நீங்கள் இந்த மாதிரி ஓவராக வந்து பில்டப் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வந்து சைலண்ட்டாக இருங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யானி? சொல்லுங்கள். குறைஞ்சிடுச்சு. குறைஞ்சிருச்சிங்களா? என்ன குறைஞ்சிருச்சு? ஓகே. பண்ணிடுச்சுமா? இல்லைம்மா? இல்லை 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 இல்லை, இன்னும் கொஞ்சம் ஆயில் வந்து ஹீட் ஆகும். இப்போ ஆயில் ஹீட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து லைட்டாக புகை வர ஆரம்பிக்கும். பட் நமக்கு இன்னும் அந்த புகைலாம் எதுவுமே வரல இல்லையா? ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். அம்மா போடலாமா? அப்படிங்களா? சரி ஓகே. ஸோ அதில் நம்ம டிப் பண்ணுறோம். நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா டிப் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஸோ அதை அப்படியே போடுங்க. வெரி குட். ஸோ யானி போட்டிருக்கீங்க. நல்லா டிப் பண்ணுங்க ஃபுல்லாக. 2 சைடு டிப் பண்ணுங்க. ஓகே. தூரமாக தூக்கி போடக்கூடாதுங்க. தூக்கி போட்டிங்கன்னா கண்ணில் விழும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அம்மா ஒன்று போடுறேன். எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் அவ்வளோ வேகமாக அந்த மாதிரி போட்டிங்கன்னா அது வந்து என்ன ஆகிடும்னா மேலே வந்து கண்ணில் விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? நீங்கள் ஸ்லோவாக போடணும். நானும் எடுத்திருக்கேன். நீங்கள் வாங்க, ஸ்லோவாகவே போடலாம் நம்ம. ஓகே, மெதுவா. அவ்வளோதான் அவ்வளோதான், போதும் போதும். ஸோ நமக்கு அந்த இடத்துல இனஃப், நமக்கு ஸ்பேஸ் கிடையாது அப்படின்றதுனால ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு அது மட்டும் போதும் போதும். அது எடுத்ததுக்கப்புறமா அடுத்தது போடலாம். ஓகே சரிங்களா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். கை கழுவ வாட்டர் கொடுக்குறேன். கை இதில் டிப் பண்ணிக்கோங்க. பார்த்து கழுவுங்க. எத்தனை முறைங்க நீங்கள் மிளகு பொடி உப்பே போட்டுட்ருக்கீங்க சொல்லுங்கள்? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சொல்லுங்கள். ஓகே, இது இப்போ இது வெந்திருக்குமா யானி? வெந்திருக்குமா? இது வெந்திருக்குங்களா? வெந்திருச்சுன்றது நம்ம எப்படி கெஸ் பண்ணுறது? ஏதாவது கலர் சேஞ்ச் அந்த மாதிரி ஆகுங்களா? ஓ ஓகே ஓகே. இல்லை பூவெல்லாம் நீங்கள் வைக்க வேணாம். நீங்கள் அங்கேயே வைங்க. எங்கே வைக்க போகிறீங்க பூவை? கேஸில் பூ வச்சோம் கருகிடுண்டி. அங்கேயே இருக்கட்டும். அது அங்கேயே இருக்கட்டும். அது ரொம்ப பார்க்க க்யூட்டாக இருக்குல்ல, அதனால நம்ம அங்கே வச்சுருக்கோம். சரிங்களா? இல்லைங்க, அது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து பாயில் ஆகணும். அங்கே பாருங்கள், இது நல்லா குக் ஆகணும். பாருங்கள். தண்ணி குடிக்கணுமாங்க? ஓகே கொடுங்க. அப்படி ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க. நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. பிடிங்க செஃப். நீங்கள் இந்த ஆப்ரான் எங்கே வாங்கியிருந்தீங்க? எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஆப்ரான் எந்த கடையில் வாங்கினீங்க? அதான் கடை பேர் என்னன்னு கேட்டேன். அதான் கடை பேர் என்னன்னு கேட்டேங்க. இது எந்த கடையில் வாங்கினீங்கன்னு கேட்டேங்க. ஓகேங்க, நீங்கள் எந்த கடையில் வாங்கினீங்கன்னு சொல்லவே மாட்டீங்களே, சீக்கிரட்டாகவே வச்சுருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம இதை எடுப்போம். ஓகே ஓகே ஓகே. ஒரு நிமிஷம். ஸோ நம்ம யானி மேடம் செஞ்ச கிழங்கு பொடி ரெடி ஆயிடுச்சு. பட் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆக்சுவலாக பிரச்சனைனா, யானி இதில் நிறைய தண்ணி ஊற்றிட்டா. எது கொடுக்கணுங்க? எது இது எங்க இருங்க. அது எண்ணெய் வந்து இன்னும் நல்லா குக் ஆகணும். உன்னை ரெசிபி கேட்கலீங்க, அது டிஷ்ஷோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. கிழங்கு பொடின்னு சொல்லுங்க.
கேரளா ஸ்டைல் கிழங்கு உப்பு பொடி. கொஞ்சம் போட்டு இது ம். அப்புறம் இதே தான் இது அதேதான். அதான் இது மிளகு பொடி போட்டு இப்போ கொஞ்சம் உப்பு கடும் அது பண்ணிக்கணும். இப்போ எடுத்து இப்படி எண்ணெய் சூடு இப்படி ஜம்ப் பண்ணீங்கன்னா வந்து என்ன ஆகும்னா நம்ம முகத்துல தெரிக்கும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா நீங்கள் ஸ்லோவாக தான் வந்து ஹேண்டில் பண்ணணுங்க. சரிங்களா? ஸ்லோவாக ஹேண்டில் பண்ணணும். இதில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா எக்கச்சக்கமாக தண்ணியை ஊற்றி வச்சுருக்கீங்க. ஸ்லோவாக இப்படி தூக்கி போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா மூஞ்சில் வெடிக்கும். நீங்கள் கிளம்புங்க, காற்று வரட்டும். நீங்க பண்ணுங்க இப்போ. நான் பண்ணுறேங்க. நானே இல்லைங்க, பரவாயில்லைங்க, நீங்கள் போதுங்க. நான் குட்டி பண்ணுங்க. நீங்கள் எடுத்து கொடுத்தா போதுங்க. இது ரொம்ப பச்சை தண்ணி மாதிரி ஆயிடுதுங்க. போதுங்க. இல்ல நான் பண்ணுறேன். இல்லைங்க, நீங்கள் தூக்கி போடுறதே பயமாக இருக்குங்க. மெதுவாக போடுங்க. மேலே பட போதுமா? இறங்குங்க. பக்கத்தில் பட போது வச்சுக்கலாம். இறங்குங்க செஃப், நீங்கள் இறங்குங்க. போதும், அவ்வளோதான். செஃப் நீங்கள் இறங்குங்க செஃப். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வாங்க. சரி, ஓகே. எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே. நீங்க பாத்தீங்களா? ஓகே, பார்த்துட்டேங்க, தொடச்சிட்டேங்க. சொல்லுங்கள். இங்கே பாருங்க, எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ. உங்கள் டிஷ்ஷை நீங்கள் சாப்பிட்டு காட்டுங்க. அப்படியே டேஸ்ட் பண்ணி காட்டுங்க எப்படி இருக்குன்னு. சூடுங்க. சூடாக இருக்குங்களா? எப்படி இருக்கு? செம்மையா இருக்குங்களா? ஓகே, எல்லாரும் லைக் பண்ண சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. இங்க பார்த்து சொல்லுங்க. செஃப் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. செஃப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ண சொல்லுங்க. ஷேர் பண்ணுங்க. அவ்வளோதான். செஃப் இப்போ ஆப்ரானை கழட்டிட்டாங்க. சூப்பர். மாட்டிக்கலாம்.